நம சர்வேபியம். இது வரைக்கும் நம்ம சந்திராபீடனுடைய கதையை பார்த்துட்டுருக்கோம். சந்திராபீடன் கந்தர்வ ராஜகுமாரியை போய் மீட் பண்ணி அங்கே அவள் இருக்கிற இடத்துலையே சைன சவுதி சிக்கரத்தில் அவள் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கா. அந்த இடத்துல அவன் தங்கின்னு இருக்கான். அந்த காத்தால் எழுந்துட்டதும் கேயூர கண்ட கேட்குறான், இவ காதம்பரி பிரபுத்தாவா நாவா அப்படின்னு. உடனே அவன் பார்த்துன்னு வந்துட்டு, ஆமாம் அவள் சுதாவேதிகாவில் இருக்கா அப்படின்னதும் கிளம்பி சந்திராபீடனும் சுதாவேதிகாவில் அவளை போய் பார்க்குறதுக்காக அந்த திண்ணைக்கிட்ட போகிறான். ஸோ அங்கே போயிட்டு இப்போ மேற்கொண்டு என்னன்னு பார்ப்போம். ஸ்தித்வாச்ச கஞ்சித் காலம் மகாஸ்வேதாயாக வதனம் விலோக்கிய மந்தஸ்மிதம் அகரோத். ஸோ அந்த ஸ்தித்வாச்ச சந்திராபீடக அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மகாஸ்வேதாவை பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணிவிட்டு அசௌ து தாவதேவ விதித்தாதி பிராயः காதம்பரீம் அப்ரவீத் சகி ஜிகிமஷதி खलु कुमारः पृष्ठतः राजचक्रम् अविदितवृत्तान्तदुःखम् आस्ते युवयोः दूरस्थितयोरपि कमलिनी कमलबान्धवयोरिव स्थिरेयं प्रीतिः आप्रलयात् अत अप्यनुजानातु भवति इति. ஸோ உடனே இவனை பார்த்ததுமே அவன் பார்க்குறத வச்சுட்டே புரிஞ்சுண்டு அவள் விதித்த பிராயக காதம்பரியும் அப்ரவீத். காதம்பரிக்கு அவள் இவனுடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுட்டு சொல்கிறா. இந்த மாதிரி குமாரன் கிளம்புறதுக்கு ஜிகிமிஷத்தி கந்தும் மிச்சத்தி ஊருக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறான். ஏன்னா அவனுடைய ராஜ குலத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவளுடைய இதெல்லாம் தெரியாதனால ஒரு வருத்தம் வருது. அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே இவையோகோ துரஸ்தையோரப்பி, நீங்கள் ரெண்டு பேருமே தூர தள்ளி இருந்தால் கூட கமலினி கமலவாந்த வயோர் இவ கமல பாந்தவையோரிவ, கமலினி தாமரையும் சூரியனும் கமலபாந்தவக சூரியனும் எப்படி இணைந்தவர்களாக இருக்கிறார்களோ அதே மாதிரி பிரீத்தியோட பிரளயாத்து பிரளயம் முடிகிற காலம் வரைக்கும் இருப்பேள். அதக அப்பியனு ஜானாத்து பவதி இத்தி, அதனால் அவன் கிளம்புறதுக்கு நீ விடையை கொடு அப்படிங்கிறா. அத்த காதம்பரி ஸ்வாதீனோ அயம் ஜனக குமாரஸ்ய இத்தி அத்திர அனுரோதக इति अभिधाय गन्धर्वकुमारम् आहूय प्रापयत कुमारं स्वां भूमिम् इति ஆதிதேஷ. உடனே காதம்பரி அவள் போகிறதுக்கு யார் இங்கே தடையாக இருக்கா? அப்பியனு ஜனத்துன்னு சொன்னதும் ஸ்வாதீனோயம் ஜனக குமாரஸ்ய இத்தி அத்திர அனுரோதக அப்படின்னு கேட்குறா. அவன் ரொம்ப சுவாதீனம் தானே, பராதீனம் இல்லையே, அவன் இண்டிவிஜுவலாக தான் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தடங்கள் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குமாரன் ஐஷின் போகிறதுக்காக கந்தர்வ குமாரன் ஒருத்தனை அழைச்சி அவனோட சேர்த்து அனுப்புகிறா. உடனே சந்திராபீடோப்பி உத்தாய பிரணம்ய பிரதமம் மகாஷேவ ஸ்வேதாம் ததக காதம்பரீம் தேவி கிம் பிரவீமி பகுபாஷினி ந ஸ்ரத்ததாதி லோகः ஸ்மர்த்தவ்யோ அஸ்மி பரிஜனகதாசு இதி அபிதாய கன்யகாந்தக புராத்து நிர்ஜகாம. உடனே சந்திராபீடன் எழுந்துட்டு வணங்கிட்டு முதல்ல மகாஸ்வேதாவையும் அதுக்கப்புறம் காதம்பரியை பார்த்து, தேவி நான் என்ன சொல்கிறது, பகுபாஷினக ந ஸ்ரத்தா அதிலோகக ஸ்ரத்ததா அதிலோகக, ரொம்ப அதிகமாக பேசுபவர்களை யாருமே ந ஸ்ரத்ததா அதிலோகக, லோகத்தில் யாரும் நம்ப மாட்டா. ஸ்மர்த்தவ்யோ அஸ்மி பரிஜனகதாசு, இந்த இவனையும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்யகா அந்த புறாத்து நிர்ஜகாம அங்கேருந்து கிளம்பினான். காதம்பரி வர்ஜம் அசேஷ கன்யகா ஜனக தம் ரஜந்தம் ஆவஹிஸ்தோரணாத் அனுபவ்ராஜ. காதம்பரியை தவிர பாக்கி எல்லாருமே அவனை வழி அனுப்புறதுக்காக வாச வரைக்கும் வந்திருந்தா. நிவர்த்தேச்ச கன்யகா ஜனே சந்திராபீடக கெய்யூரகேன உபநீத்தம் வாஜீனம் ஆருஹ்ய கந்தர்வ குமாரைஹி தைஹி அனுகம்யமானக ஹேமக்கூட்டாத் நிர்கத்திய பிராப்ய மகாஸ்வேத ஆசிரமம் அச்சோதசரஸ்தீரே சந்நிவிஷ்டம் இந்திராயுத குர புட்டானுசாரேனைவ ஆகதம் ஆத்மனக ஸ்கந்தாவாரம் அபஷ்யத். ஸோ அங்கேருந்து கிளம்பினமும்
அவள் எல்லாரும் போனதும் கேயூரகனோட அழைத்து வரப்பட்டவன் அந்த குதிரையை கொண்டு வந்து அதில் ஏறிண்டு கந்தர்வகுமாரர்களோட தொடரப்பட்டவனாக அந்த ஹேமக்கூடத்துலேருந்து கிளம்பி மகாஸ்வேத ஆசிரமம் அச்சோத தீரம் முன்னாடியே அச்சோத சரஸில் எல்லாம் பண்ணியிருக்காளே அந்த இடத்த தாண்டி சன்னிவிஷ்டம் இந்திராயுத குரப்புட்டானுசாரே நைவ இந்திராயுதனை எங்கே கட்டியிருக்கானோ அதனுடைய குரப்புட்டானா அதனுடைய காலில் இருக்கிற ஹூவ்ஸ் அந்த என்ன சொல்லணும் கால் குழம்புகள் அதை வந்து அதை ஒரு அடையாளமாக வச்சுண்டு அங்கே தன்னுடைய ஸ்கந்தாவாரத்துக்கு வந்தடைந்தான். தன்னுடைய ஸ்கந்தாவாரத்தை பார்த்தான். நிவர்த்தித்த அசேஷ குமாரஸ்ச ச ஆனந்தேன ச குதூகலேன ச விஸ்மயேன ச ஸ்கந்தாவார ஜனேன பிரணம்யமானக ஸ்வபவனம் விவேஷ. ஸோ தன்னுடைய ஸ்கந்தாவாரம்ங்கிறச்ச அந்த அவன் ஏற்கனவே விட்டுட்டு போயிருந்த அந்த மனுஷா அவனுடைய ஓன் பீப்புள் அவள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்ததுனால இவாள்லாம் கொண்டு வந்து வழி அனுப்ப வந்தவாள்லாம் எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சுட்டு சந்திராபீடன் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட குதூகலத்தோட ரொம்ப ஆச்சரியத்தோட தன்னுடைய ஸ்கந்தாவார ஜனங்கள் எல்லாரையும் வணங்குபவர்களாக தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அவள் வந்து ஏற்கனவே அங்கே இருக்கா இல்லையா காட்டில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். तत्र च वैशम्पायनेन पत्रलेखया च सह एवं महाश्वेता एवं कादम्बरी एवं मतलेखा एवं केयूरकः इत्ये अनया एव कथया दिवसम् अनैषीत्. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து சேர்ந்ததும் அவள்கிட்ட வைஷம்பாயன்ட்டையும் பத்திரலேக்காட்டையும் மகாஸ்வேதா காதம்பரி கேயூரகன் மதலேகா எல்லாரை பற்றிய கதைகளை சொல்லி அன்னை பொழுத கழிச்சிட்டான். தாமேவ காதம்பரியும் சிந்தையத்தக ஜாகிரத ஏவச ஜகாம ராத்திரிகி. ஸோ அந்த காதம்பரியே நினைத்து கொண்டிருந்தவனாக சிந்தையத்தக ஜாகிரத ஏவ சா ஜகாம ராத்திரிகி. ஸோ இரவு பொழுத வந்து அப்படியே முழிச்சுட்டே தான் நாளை கழித்தினான். अपरेद्युश्च समुत्थिते भगवती रवौ आस्थानमण्डपगतः सहसा एव प्रतिहारेण सह प्रविशन्तं केयूरकं ददर्श. ஸோ அடுத்த நாளைக்கு சூரியன் உதயமான பகவதி ரவௌ சமுத்திதே சதி. ஸோ சூரியன் உதித்ததும் ஆஸ்தான மண்டபகத்தை சகசா ஏவ பிரதிகாரேன ஆஸ்தான மண்டபத்துக்கு வந்த பிரதிகாரன் அந்த வாயில் காப்போனோட சேர்ந்து உள்ள நுழையிற கேயூரகனை பார்த்துட்டான். கேயூரகனை பார்த்ததும் தூராதேவ கிருத்த பிரணாமம் ஏனம் ஏகி ஏகி இத்தியுக்துவா காடம் ஆலிங்கிய ஆத்மனக சமீபே ஏவ சமுபா வேஷயத். ஸோ அவனை தூரக்கேந்தே பார்த்துட்டு ஏகி ஏகி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய பக்கத்துலேயே உட்காத்தி வச்சு கொண்டான். பாப்புரிச்ச கேயூரக கதைய கஞ்சித் குஷலினி ச சகி ஜனா தேவி காதம்பரி பகவதி மகாஸ்வேதாச்ச இத்தி. அவளுடைய எப்படி இருக்கான்னு நலத்தை விசாரித்தான். असौ अद्य कुशलिनीयां एवं देवः पृच्छति इति अभिधाय कादम्बरी प्रहितानि अभिज्ञानानि अदर्शयत्. ஆமாம் அவளும் இதே மாதிரி உங்களை விசாரித்தா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு காதம்பரி பிரஹீதானி அபிஜானானி காதம்பரி அனுப்பிச்சிருக்கிற ஒரு அடையாள இது அபிஜா அதை வந்து காண்பிக்கிறான். அதர்ஷயத் மரகத ஹரிந்தி வியபனீத त्वच्छि भूगीफलानि शुख कपोल पाण्डूनि ताम्बूली दलानि மிருகமதாமோத மனோகர மலையஜ விலேபனம் சேத்தி. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா மரகத ஹரிந்தி மரகதம் போல் பச்சை பசேல்னு இருக்கிற வெப்பனீத துவச்சி வெப்பனீத்த போக்கடிக்கப்பட்ட துவத்து அப்படின்னா தோல் மேல் தோல் போக்கடிக்கப்பட்ட பூகி பலானி பூகின பாக்கு பழங்களும் சுக கபோல பாண்டூனி தாம்பூலி தலானி. எப்படி கிளியினுடைய கன்னம் வந்து ஒரு வெளுப்பாக இருக்கோ அதை மாதிரி தாம்பூலி தலானி தாம்பூலத்தோட தலங்கள் இலை எப்படி சாஃப்டாக இருக்கோ அதை மாதிரி மிருகமதா மோத மனோகர மலையஜ விலேபனம் மிருகமதா மோத மனோகர மனசை கவரக்கூடிய
மிருக மான் டீர்னுடைய மஸ்க்கு மோத மனோகரம். அது வந்து அப்படியே வாசனை அவ்வளோ நன்னா இருக்கும் இல்லையா, மனோகரமாக. அப்பேற்பட்ட மலையஜ விலேபனம், அந்த டைப் ஆஃப் சாண்டல் பூச்சு, அதையும் அனுப்பிச்சிருந்தா. அப்ரவீச்ச அஞ்சலினா தேவம் அர்ச்சயதி காதம்பரி மகாஸ்வேதாச்ச குஷல வச்சசா. அதுக்கப்புறம் மேலும் கூறினான், தேவனை தேவன் சந்திராபீடனை காதம்பரி அர்ச்சிக்கிறா, மகாஸ்வேதா அஞ்சலினா கை கூப்புதனால் அர்ச்சிக்கிறாவும், மகாஸ்வேதா குஷல வார்த்தைகளினால் விசாரிக்கிறா. நமஸ்காரேனச்ச மதலேகா நமஸ்காரம் செய்கிறா. சந்திஷ்டம் ச தவ மகாஸ்வேதையா தன்யாக கலுதே ஏஷாம் ந கதோ அசி சக்ஷுஷோர் விஷயம் ஸ்பிருகயந்தி கலு ஜனாக சர்வே வியதீத திவசாய त्वया வியுக்தம் வினிவிருத்த மகோத்சவம் இவ வர்த்ததே கந்தர்வராஜநகரம் ஜானாசி ச மாம் கிருத சகல பரித்யாகாம் ததாபி அகாரண பக்ஷபாதினம் பவந்தம் திரஷ்டும் இச்சதி மே ஹிருதயம் अपि च बलवत् अस्वस्थशरीरा कादम्बरी स्मरति च स्मेराननं स्मर कल्पं त्वाम् अत पुनरागमनेन अर्हसि इमां सम्भावयितुम् अवश्यं सोढव्या चेयं कदर्थना कुमारंग भवत्सु जनता एव जनयति अनुचितं सन्देशप्रागल्भ्यम् इति इत्युक्त्वा एष देवस्य शयनीये विस्मृतहारः प्रहितः इति उत्तरीयपटान्तसंयतं विमुच्य चामरग्राहिण्याः करे समर्पितवान्. ஸோ அதுக்கு அடுத்தது காதம்பரியை விசாரித்தா கூட இப்போ வந்து மகாஸ்வேதா சொல்லி அனுப்புகிறா செய்தி. தன்யாக கொலுத்தே ஏஷா ந கதோ அசி சக்ஷுஷோஹோ விஷயம். நீங்கள் வந்துட்டு போனதே பெரும் பாக்கியமாக இருக்குது. நீ சென்று விட்டால் கூட சக்ஷுஷோஹோ விஷயம் ந கதோசி, என் கண் பார்வையிலேருந்து நீ இன்னும் விலகவில்லை. ஸ்பிருகயந்தி கலு ஜனாக சர்வே விதீத திவசாய, அந்த கழிந்து போன நாட்களே நினைத்து எல்லாருமே ரொம்பவும் அனுபவித்து ஆசையோடு இருக்கின்றார்கள். தொயா வியுக்தம் வினிவிருத்த மகோத்சவம் இவ வர்த்ததே கந்தர்வராஜ நகரம். கந்தர்வராஜ நகரமே நீ கிளம்பினதுக்கப்புறமா மகோத்சவம் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டா எப்படி இருக்கும், அதை மாதிரி நீ பிரிஞ்சு போனது. தொயா வியுக்தம், நீ பிரிஞ்சு போனது வந்து அப்படியே வினிவிருத்த மகோத்சவம் மாதிரி ஆயிடுத்து ராஜ நகரத்துக்கே. ஜானாசி ச மாம் கிருத சகல பரித்தியாகம். நான் ஜானாசி துவம் ஜானாசி, நீ வந்து உனக்கு நன்னாவே தெரியும். கிருத்த சகல, நான் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ததாபி, அப்படி இருந்த பொழுதிலும் அகாரண பக்ஷபாத்தினம் பவந்தம் திரஷ்டும் இச்சதி மே ஹிருதயம், ஆனால் கூட ஒரு காரணமே இல்லாமல் உன்னை மீண்டும் பார்க்கணும்னு இந்த மனசு ஆசைப்படுறது. அபிச்ச பலவத் அஸ்வஸ்த ஷரீரா காதம்பரி, அதை விட காதம்பரி வந்து சரீரத்தால் ரொம்பவும் வீக்காயிருக்கா. ஸ்மரதிச்ச ஸ்மேர ஆனனம் ஸ்மர கல்பம் துவாம், எப்போவுமே வந்து ஸ்மேர ஆனனம் சிரிப்போடக்கூடிய உன் முகத்தையும், ஸ்மர கல்பம் மன்மதனை போன்ற உன்னையும்னே நினைத்து கொண்டிருக்கின்றாள். அத்த புனராகமனேன அர்ஹசி இமாம் சம்பாவயித்தும், நீ திரும்பி வந்து தான் அந்த காதம்பரியை காதம்பரியை ஒரு மரியாதைப்படுத்தணும், அவளை சந்தோஷப்படுத்தணும். சம்பாவயித்தும் அவசியம் சோடவ்யா ச இயம் கதர்த்தனா குமாரங்க. ஸோ இந்த மொத்தமாக நீ வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் பேசுகிறது வந்து அந்தளவு கதர்த்தனா, அதாவது ஒரு டார்மெண்டிங்காக இருக்கும். இருந்தால் கூட யூ ஹாவ் டு பேர் இட். பவத்சு ஜனதா ஏவ ஜனயதி அனுச்சிதம் சந்தேஷ பிராகல்பியம், அதாவது உங்களுடைய நல்ல குணம் பவத்சு ஜனதா ஏவ, உங்களுடைய நல்ல குணம் ஜனயதி அனுச்சிதம் சந்தேஷ பிராகல்பியம், அதனால் நாங்கள் வந்து இப்படி பேசுகிறதுங்கிறது அனுச்சிதமாக இருந்தால் கூட அதை உண்டு பண்ணுறது. இத்தியுக்துவா
அதுக்கப்புறமா ஏஷ தேவசிய சைனியே விஸ்மிருத ஹாரக பிரஹிதக, அதே சமயம் படுக்கையில் விட்டுட்டு போன ஒரு மாலை இருக்குது, அதையும் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது உத்தரிய புட்டாந்த சம்யதம் விமுச்சிய, அதை உத்தரியத்தால் நல்லா மூடி எடுத்துன்னு வந்திருக்கான். அதை உத்தரியத்தை எடுத்துட்டு சாமர கிராகின்யாக கரே, அங்கே பக்கத்தில் சாமரம் வீசின்னு இருக்கிறவா இருக்கா ராஜாவுக்கு சந்திராபீடனுக்கு, அவா கையில் கயோரகன் சமர்ப்பித்தவான். சந்திராபீடஸ்து தத் சர்வம் சிரசி கிருத்வா ஸ்வயமேவ ஜக்ராக, தானே அதை தன்னோடது தானே அப்படின்னு தலையால் வணங்கி வாங்கிட்டான். தேனச்ச விலேப்பனேன விலிப்பிய கண்டேஹாரம் அக்கரோத், உடனே அந்த சந்தன பூச்சி எடுத்து உடம்பெல்லாம் பூசிண்டு கழுத்தில் மாலையை மாட்டின்டான். ஆக்ரஹீத தாம்பூலஸ்ச முகூர்த்தாதிவ உத்தாய கேயூரக த்விதீய ஏவ மந்துராம் பிரவிவேஷ. ஸோ உடனே அங்கேருந்து தாம்பூலெல்லாம் வாங்கிட்டு எழுந்துட்டு கையூரகனோட தனியாக வேறு யாருமே இல்லாத மந்துராமுக்குள்ளே போகிறான். பிரவிஷேச்ச லீலா மந்தம் ச குதூகலம் உவாச்ச, ஒரு விளையாட்டாக ஒரு சந்தோஷத்தோடு பேசுகிறான். கெய்யூரக கதைய மன் நிர்கமாத் ஆரம்பிய கோவா விற்த்தாந்தோ கந்தர்வராஜகுலே கேனவா வியாபாரேன வாசரம் அதிநீதவதி கந்தர்வராஜபுத்ரி கேவா அபவன் ஆலாபாக பரிஜனஸ்ய ஆசீத்வா கச்சித் அஸ்மத் ஆஸ்ரயினி கதா இதி. ஸோ மேலும் அவன்கிட்ட கேட்குறான், என்னை பற்றி அங்கே அவள் என்ன பேசின்னு இருக்கா. கதையை நிர்கமாத்து ஆரம்பிய, நான் கிளம்பினதுலேருந்து விற்த்தாந்தம் என்ன உண்டோ அதை சொல்லு. அதுக்கப்புறமா எப்படி அந்த தினங்களை கந்தர்வராஜபுத்திரி கழிக்கிறா, அதுக்கப்புறமா ஜனங்கள்லாம் எப்படி என்னை பற்றி பேசிக்கிறா, இந்த எல்லாத்தையுமே ஆசித்வா காஜித் அஸ்மத் ஆசிரியனி கதா, என்னை பற்றி ஏதாவது கதைகளும் பேசின்னு இருக்காளா அப்படின்னு கேட்குறார். கேயூரகஸ்து சர்வம் ஆச்சக்ஷே தேவ ஸ்ரூயதாம் நிர்கதே त्वयि தேவி காதம்பரி சௌதசிகரம் ஆருகிய தேவசிய ஏவ கமனமார்க்கம் ஆலோகித்தவதி. ஸோ இப்போ கேயூரகன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இவன் கிளம்பினதுலேருந்து காதம்பரி என்ன செஞ்சான்னு. நீங்கள் கிளம்பினதுமே தேவி காதம்பரி சௌதசிகரம் அந்த மண்டபம் அந்த பிராசாதம் மாளிகையோட மேலே ஏறிண்டு தேவசிய ஏவ கமனமார்க்கம், நீ போன வழியே பார்த்துருந்தா திரோஹித தர்ஷனேச்ச தேவே சகேதம் அவதீரிய தமேவ கிரீடாபர்வதகம் ஆகத்தவதி எத்திர ஸ்திதவான் தேவக. அங்கேருந்து அதுக்கப்புறம் கண் மறைஞ்சு நீ போனதும் அங்கேருந்து இறங்கி அப்போ அந்த கிரீடா பர்வதத்துக்கு அங்கே நீ எங்கே இருந்தியோ அந்த இடத்துலையே இருந்தா. தம் உபேத்திய தேவேன தத்ர ஸ்திதம் அத்திர ஸ்நாதம் அத்திர புக்தம் அத்திர சுப்தம் இது தேவஸ்ய ஏவ ஸ்தான சின்னானி பஷ்யந்தி க்ஷபிதவதி திவசம். ஸோ அந்த கிரீடா பர்வதத்தில் அதை எங்கே இவன் உட்காந்துட்டுருந்தான், நின்னான், நடந்தான், சாட்டான், குளித்தான் அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லி அன்னிப்போ டெய்லியே க்ஷபித்தவதி தினங்களை கழித்தவளாக இருக்கிறாள். திவச அவசானேச்ச மகாஸ்வேதாயாக பிரயத்னாத் தஸ்மின்னேவ மணிவேஷ்மணி ஆகாராம் அகரோத். திவச அவசானி அந்த டேயோட எண்டில் மகாஸ்வேதா ரொம்ப கம்பல் பண்ணி தான் மணிவேஷ்மணி ஆகாரம் அந்த அவன் இருந்த அதே இடத்துலையே மணிகள்லாம் சுற்றி இருக்கிற அந்த மணி மண்டபத்திலேயே ஆகாரத்தையும் சாப்பிட்றா. அஸ்தமிதேச்ச பகவதி ரவௌ உதிதேச்ச சந்திரமசி தத்ரைவ கஞ்சித் காலம் ஸ்தித்வா ஷய்யாகிரகம் அகாத் தத்ர பிரபலயா சிரோவேதனையா தாருணேன தாகஜ்வரேன ச அபிபூயமானா துக்கேன க்ஷணதாம் அனைஷீத். மேலும் அவன் என்ன பண்ணுறா, அஸ்தமிதேச்ச பகவதி, சூரியன் மறைஞ்சு சந்திரன் உதிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு படுத்துக்கிற இடத்துக்கு போய் அங்கே போனதும் அவளுக்கு ஒரு பிரபலையா சிரோவேதனையா தாருணேன தாக ஜுவரேன பயங்கரமான தலைவலி, நல்ல ஜுரம் எல்லாமே மேலும் அப்படியே துக்கேன்னு க்ஷணதாம் அனேஷித், ஒரு நொடியும் ஒரு துக்கத்தோடையே கழித்தா. ஏன்னா இந்த விரகத்தாபத்தால். உஷசீச்ச மாம் ஆஹூய தேவஸ்ய வார்த்தா அபிலபியார்த்தம் ஆதிஷ்டவதி இது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுமே என்னை கூட்டு தங்களுடைய உங்கள்கிட்டேருந்து என்ன நியூஸ், வார்த்தா அபிலபியார்த்தம் ஒரு நியூஸ் எதையாவது வாங்கிறதுக்காக என்னை அனுப்பிச்சிருக்கா.
சந்திராபீடக தத் ஆக்கர்ணிய ஜிகிமிஷு அஸ்வக இதி வதன் பவனாத் நிர்யயோ. ஸோ அதை கேட்டதுமே சந்திராபீடன் கந்து மிச்சுகு ஜிகமிஷுகு அஸ்வ குதிரைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பவனத்துலேருந்து வெளியில் கிளம்பிட்டான். ஆரோபித்த பர்யானம் இந்திராயுதம் ஆருஹ்ய பశ్చాத் ஆரோப்பிய பத்ரலேகாம் வைஷம்பாயனம் ஸ்கந்தாவாரே ஸ்தாபயித்வா அந்யதுரகாரூடேன கேயூரகேன அனுகமியமானக ஹேமக்கூட்டம் ஜெயோ. ஸோ இப்போ சந்திராபீடன் உடனே இந்திராயுதத்தில் ஏறிண்டு தன்னோட பத்ரலேகாவையும் வைஷம்பாயனனை ஸ்கந்தாவாரத்திலேயே அந்த டென்ட்லேயே இருக்க வச்சுட்டு இன்னொன்று குதிரையில் கேயூரகனை தொடர சொல்லி ஹேமக்கூட்டத்துக்கு போயிட்டான். ஸோ பத்ரலேகாவை இப்போ அங்கே அழிச்சின்னு போயிருக்கான். ஆசாத்திய காதம்பரி பவனத்வாரம் அவதீரிய துவாரபாலார்ப்பித துரங்கக காதம்பரி பிரதம தர்ஷன குதூகலின்யா பத்ரலேகையா அனுகமியமானக பிரவிஷ்ய क्व देवी कादम्बरी तिष्ठति इति सम्मुखागतम् अन्यतमं வருஷவரம் அப்ராக்ஷீத். ஸோ அங்கே போய் சேர்ந்ததுமே அந்த துவாரபால அர்ப்பித துரங்க குதிரையை அந்த துவாரபாலகாட்டை கொடுத்துட்டு காதம்பரியை முதல்ல பார்க்கணுங்கிற ஒரு ஆவலோடு இருக்கிற பத்ரலேகாவை அழிச்சுட்டு எங்கே இருக்கா தேவின்னு கேட்டுண்டு சம்முகா ஆகத்தம் அந்நியத்தமம் வருஷவரம்னா அந்த லேடிஸ் தங்குற இடத்த பாதுகாக்கிறவன் யாரோ அவனுக்கு வருஷவரகன் பேர். அவன் தான் எழுத்தா மாதிரி வந்திருக்கான் சமூக ஆகத்தம். அவன்கிட்ட கேட்டார். கிருத பிரணாமேன ச தேன தேவ கிரீடா பர்வதகஸ்ய அதஸ்தாத் கமலவன தீர்க்கி காதீரே விரச்சிதம் ஹிமகிருஹம் அத்தியாஸ்தே இதி ஆவேதித்தே கேயூரகேன உபதிஷ்யமான வர்மா ஹிமகிருஹஸ்ய மத்தியபாகம் ஆசசாத தஸ்ய ச ஏகதேசே சகீ கதம்பக பரிவிருத்தாம் மிருணாளதண்ட மண்டபிகாயாக தளே குசுமசயனம் அதிசயானம் காதம்பரிம் வியலோகயத். ஸோ அவன் சொன்னபடி அவன் ஒரு வணங்கிட்டு இந்த மாதிரி கிரீடா பர்வதத்தில் கீழே கமலவன தீர்க்கிகா தீரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற ஹிமகிருகம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அவள் இருக்கா அப்படின்னு சொன்னதும் கேயூரகன் வழி காமிச்சு அழிச்சின்னு போய் அந்த சென்ட்ரல் பிளேஸ் அடைஞ்சதும் அங்கே ஒரு பக்கத்தில் சகி கதம்பக பரிவிருத்தாம் சகிகளுடன் சூழப்பட்டவளாக மிருணாள தண்ட மண்டபிகாயாக தலே குசுமசயனம் அதிசயானாம். ஸோ மிருணாள தண்ட மண்டபிகாயாக ஸோ தாமரை தண்டுகளாலான மண்டபம், அதில் இருக்கிற குசுமசயனம் பூக்களாலான படுக்கை, அதில் அவள் படுத்துன்னு இருக்கிறத சந்திராபீடன் பார்த்தான். அத்தசா சம்முகம் ஆபதந்தம் தம் தூராதேவ திருஷ்டுவா குசுமசயனாத்து உத்தஸ்தவ். அவள் உடனே தூரக்கேந்தே இவன் எழுத்தாமல் வரதை பார்த்துட்டு எழுந்துட்டா. சந்திராபீடஸ்து சம் உபசிருத்திய பௌர்வதேவ தாம் மகாஸ்வேதா பிரணாம புரஸ்சரம் தர்ஷித்த வினயக பிரணநாம. சந்திராபீடனும் அவளை பார்த்ததுமே எப்பவும் போலவே முதல்ல மகாஸ்வேதாவுக்கு தான் வணக்கம் பெரியவன்னு அவளை வணங்கிட்டோ அதுக்கப்புறமா தர்ஷித்த வினயக ஒரு மரியாதையோட இவளையும் வணங்குறான். கிருத பிரதிபிரணாமாயாம் ச தஸ்யாம் தஸ்மின் ஏவ குசுமசயனே சமுபவிஷ்டாயாம் பிரதிகாரியா சமுபநீதாம் ஜாம்பூநத மயீம் ஆசந்திகாம் பாதேனைவ உத்சாரிய சிதாதேவ உபாவிஷத். உடனே அவன் என்ன பண்ணுறா, அவள் எழுந்துண்டு அந்த சமயம் குசுமசயனத்துலேருந்து எழுந்துண்டு உடனே பிரதிகாரியா அவனுடைய அங்கே இருக்கிற ஆட்களினால் சமுபநீதாம் கொண்டு வரப்பட்ட ஜாம்பூநத மயீம் ஆசந்திகாம் சேர், தங்கமயமான ஒரு சேர், அதை அவளுடைய வேலைக்காரன் கொண்டு வந்ததை பாதேனைவ உத்சாரிய காலாலேயே நகச்சிட்டு சிதாவேவ உபாவிஷத் தரையிலேயே உட்கார்ந்து கொண்டான். அத்த கெயூரக தேவி தேவஸ்ய சந்திராபீடஸ்ய பிரசாத பூமிஹி ஏஷா பத்ரலேகா நாம தாம்பூலகரங்க வாகினி இதி அபிதாய பத்ரலேகாம் அதர்ஷயம். ஸோ கேயூரகன் உடனே சந்திராபீடனோட வந்த பத்ரலேகாவை காதம்பரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், தாம்பூலகரங்க வாகினின்னு சொல்லி. அத்த காதம்பரி திருஷ்டுவா தாம் அதோ
अहो मानुषीषु पक्षपातः प्रजापतेः इति चिन्तयां बभूव कृतप्रणामं च तां सादरं एहि एहि इत्याहूय आत्मनः समीपे समुपावेशयत् दर्शनादेव उपारूढप्रीत्यदिशया च मुहुर्मुहुरेव येनां करतलेन पस्पर्श. உடனே காதம்பரிக்கு அவளை பார்த்ததுமே மானுஷீஷு பக்ஷபாதக பிரஜாபதேகே, பிரஜாபதி எப்படி இவ்வளோ அழகாக அவளை சிருஷ்டி பண்ணியிருக்காரே, ஒரு பக்ஷபாதம் தானே அப்படின்னு நினச்சிண்டு அவளுக்கு வணங்கி விட்டு அவளை ஏகி ஏகின்னு கூட்டு தன்னுடைய பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு தர்ஷனா தேவ உபாரோட பிரீத்தி, அவளை பார்த்த நிமிஷத்துலேருந்தே அவள்கிட்ட ஒரு பிரீத்தி வந்துடுறது. அதிசயா முகுர்முகு ஏனாம் கரத்தில் என்ன பஸ்பர்ஷ, அவளை கையாலே அப்படியே பிடிச்சுட்டே இருக்கா. சந்திராபீடஸ்து தத் அவஸ்தாம் த்ரீரத தனயாம் ஆலோக்கிய நிபுணாலாபேன அபுரிச்சத் தேவி ஜானாமி காமரதிம் நிமித்தீகிருத்ய பிரவருத்தோ அயம் வியாதிஹி குசுமேஷு பீடயா பதிதாம் துவாம் அவேக்ஷ்ய தூயத்தே மே ஹிருதயம் இச்சாமி தேகதானேன அப்பி ஸ்வஸ்தாம் அத்திர பவதீம் கர்த்தும் இதி. சந்திராபீடன் அப்போ என்ன சொல்கிறார், உங்கள் த்ரீரத தனயாம் அப்படின்னா காதம்பரியோட அப்பா பேர் சித்திரரதகன் பேர் இல்லையா. ஸோ அவனை வந்து த்ரீரத தனயாம்னு த்ரீரதகன்னு சொல்லி அதே பேரையே சொல்லி அவளுடைய புத்திரியான காதம்பரியை பார்த்துட்டு நிபுணா ஆலாபேன அபுரிச்சத், ஒரு நன்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் மாதிரி பேசுகிறார். தேவி அகம் ஜானாமி காமரத்தியம் நிமித்தீகிருத்திய, காமத்தினால் ஈடுபடுறதுனால உண்டான இந்த வியாதி வந்திருக்கு. குசுமேஷு பீடையா பதித்தாம் துவாம், குசுமேஷு குசும இஷு அப்படின்னா குசுமத்தையே இஷுவாக பானமாக உள்ள குசும பானசிய பீடையா, அவனுடைய படுத்தலால் பதித்தாம் துவாம், உனக்கு இது வந்திருக்கு. அவேக்ஷ துயத்தே மே ஹிருதயம், உன்னை பார்க்குறச்சே என்னுடைய மனசு ரொம்ப சங்கடப்படுறது. இச்சாமி தேகதானேனாப்பி ஸ்வஸ்தாம் அத்திர பவதியும் கர்த்தும், எப்படியாவது உனக்கு என்னுடைய தேகத்தை கொடுத்தாவது உன்னை வந்து நன்னா ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். காதம்பரி தூத்தம் அசேஷம் அஸ்ய அவ்யக்த வியாகார சூச்சிதம் அர்த்தம் மனசா கிரகித்வாபி ஷாலீனதாம் அவலம்பமானா தூஷ்ணீமேவ ஆசித். ஆனால் காதம்பரி அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாத அசேஷம் அஸ்ய அவ்யக்த வியாகார சூச்சிதம், ஒரு கிளியராக தன்னுடைய இதை எதையுமே சொல்லாத மனசா அர்த்தம் கிரகித்வா அப்படி மனசில் எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு ஷாலீனத்தாம் அவலம்பமான ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தூஷ்ணீமேவ ஆசித் அமைதியாக இருந்தாள். தத்தக மதலேக்கா பிரத்யவாதித், அதுக்கு பதிலாக மதலேக்கா இவன் மனசில் என்ன நினச்சின்னு இருக்காளோ அதை அவளுடைய கூடவே இருக்கிற மதலேக்கா பேசுகிறா. குமார கிம் கதையாமி அஸ்யாக கலு குமாரபாவ உபேதாயாக தாருணோ அயம் அகதனீயக சந்தாபக மிருணாலின்யாக கிசலயமபி ஹுதாசனாயதே ஜோஸ்னாபி ஆதபாயத்தே தீரத்வம் ஏவ பிராணசந்தாரணம் அஸ்யாகா இதி. ஸோ அவள் வந்து இப்போ இவளுடைய அந்த காம அவஸ்தை எவ்வளோ தூரம் அவள் கஷ்டப்படுறாங்கிறத விவரிக்கிறா. குமார கிம் கதையாமி, என்ன சொல்கிறது, அஸ்யாக கலு குமாரபாவ உபேதாயாக, குமாரபாவம் அப்படிங்கிறச்ச குத்சிகக மாரக குமாரக மன்மதக, மன்மதசிய பாவம் அவனுடைய பிடித்து அதனால் உபேதாயாக அவன் வந்து சேர்ந்ததுனால தாருணோ அயம் அகதனீயக சந்தாபக, இவளுக்கு வந்திருக்கிற இந்த ஹீட் வந்து அதனால் ரொம்ப தாங்க முடியாத கொடூரமாக இருக்குது, தாருணமாக இருக்குது. மிருணாலின்யா கிசலயம் அப்பி ஹுதாசனாயத்தே, மிருணாலினி தாமரை தண்டான கிசலயம் அந்த தளிர்கள் கூட ஹுதாசனமாயத்தே ஒரு அக்னி மாதிரி சரத்தி, ஆயத்தேன்னு வந்தாலே சரத்தி இத்தின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆச்சரத்தி இத்தி. ஜோஸ்னா அப்பி ஆத்தபாயத்தே, ஜோஸ்னா சந்திரனுடைய இது வந்து சீத்தலமாக இருக்கும்னு பேர், அதுவே ஆத்தப்பன் மாதிரி உஷ்டமாக இருக்குது இவளுக்கு. தீரத்வம் ஏவ பிராணசந்தாரணம் அஸ்யாகா இத்தி, அவள் ஒரு தீரத்வத்தோடு இருக்கிறதுனால தான் அவளுடைய பிராணனை சந்தாரணம்
அவளால் தாங்கின்னு இருக்க முடியறது. ஏன்னா ஏற்கனவே பிராணாவஸ்தையால் அந்த இவன் புண்டரீகன் போயிட்டான்ங்கிறத பார்த்துருக்கோம். அதனால் இப்போ இவ வந்து தாங்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. மேலும் சந்திராபீடோ அப்படி உபயத்தா கட்டமானார்த்தத்தையா சந்தேக தோலாரூடேனைவ சேதசா மகாஸ்வேதையா சக प्रीत्युपचय चतुराभिः कदाभिः महान्तं कालं स्थित्वा महता यत्नेन मोचयित्वा आत्मानं स्कन्धावारगमनाय कादम्बरी भवनात् निर्ययौ. ஸோ அது சந்திராபீடன் வந்து எல்லா பக்கமும் உபயத்தா கட்டமான அர்த்தத்தையா சந்தேக டோலாரூடேனைவ சேதசா, அவனுக்கு வந்து 2 அர்த்தத்தோடு பேசின அந்த வார்த்தைகள், அதனால் மனசில் ஒரு டோலா ரூடேன சேதசா, மைண்டில் வந்து ஒரு சந்தேகத்தோட ஆமாம் அப்படின்னு காதம்பரி வாயை விட்டு சொல்லலை. ஆனால் அதே சமயம் மதலேக்கா அவள் மனசில் இருக்கிறத சொல்கிறாளேங்கிறதுனால தன்னுடைய மனசில் சேதசா மகாஸ்வேதையா சக பிரீத்தி உபச்சய மகாசேதாட்ட ஒரு பிரீத்தி, அதனால் அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் சதுராபி கதாபிகி நிறையா ஒரு சாமர்த்தியமான கதைகள், நல்ல கதைகளை பேசிட்டு மகாந்தம் காலம் ஸ்தித்வா ரொம்ப நாள் அங்கே இருந்து விட்டு மகதா யத்னேன மோச்சயித்துவா ஆத்மானம் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை அங்கேருந்து பிரிச்சுண்டு திரும்பவும் ஸ்கந்தாவார கமனாய காதம்பரி பவனாத்து நிரியோ, ஸ்கந்தாவாரத்துக்கு திரும்பி போகிறதுக்காக இப்போ வந்து பத்திரலேக்காவை அங்கேயே விட்டுட்டு அவன் கிளம்புறான். ஸோ நிர்கதம் சத்தம் துரங்கமம் ஆருருக்ஷந்தம் பశ్చాத் ஆகத்திய கேயூரக அபிஹித்தவான் தேவ மதலேகா விஜாபயதி தேவி காதம்பரி பிரதம தர்ஷன ஜனித பிரீத்தி பத்திரலேக்காம் நிவர்த்தியமானாம் இச்சதி பశ్చాத் யாசியதி இதி. ஸோ அதே மாதிரி இவன் கிளம்பி துரங்கத்துக்கிட்ட வந்து மேலே ஏறத்துக்கு கிளம்பினவனை பார்த்து பின்னாடியே துரத்தின்னு வந்த கேயூரகன் கூறுறான் மதலேகா விஜாபயதி, காதம்பரின்னு சொல்லலை, திரும்ப மதலேக்கா வழியாக தான் அவள் பேசுகிறா. மதலேக்கா சொல்கிறா தேவி காதம்பரி பிரதம தர்ஷன ஜனித பிரீத்தி பத்திரலேக்காம் நிவர்த்தியமானாம் இச்சதி. ஸோ பத்திரலேக்காவை நீங்கள் இங்கே விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறா. பశ్చాத் யாசிதி, பின்னாடி அவள் வருவா அப்படிங்கிறத சொன்னதும் தத் ஆக்கர்ணிய சந்திராபீடக தன்யா பத்திரலேக்கா யாம் ஏவம் அனுகிருஹ்ணாதி துர்லபா தேவி பிரசாதக பிரவேசியதாம் இதி அபிதாய ஸ்கந்தாவாரம் ஆஜகாம. அதை கேட்டதுமே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு தன்யா பத்திரலேக்காவுக்கு நல்ல வாழ்த்துக்கள் நினச்சிட்டு அவள் அனுகிரகணம் பண்ணப்பட்டிருக்கா. துர்லபோ தேவி பிரசாதக, தேவி பிரசாதம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், அதனால் அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஸ்கந்தாவாரத்துக்கு கிளம்பிட்டான். பிரவிஷன் ஏவ பித்துகு சமீபாத் ஆகத்தம் லேக்காஹாரகம் அத்ராக்ஷித். அந்த மாதிரி அந்த கிளம்பி அங்கே வந்து ஸ்கந்தாவாரத்தில் நுழையிறச்சியே அவனுடைய தந்தையான தாராபீடன்ட்டு வந்த லேக்காஹாரகம் ஒரு லெட்டர் எடுத்துன்னு வந்தவரை பார்க்குறான். திருதத்துரங்கமஸ்ச பிரீத்தி விஸ்பாரித்தேன சக்ஷுஷா தூராத் ஏவ அப்ருச்சத் அங்கே கஞ்சித் குஷலி தாத்தக சக சர்வேன பரிஜனேன அம்பாச்ச சர்வாந்த புரைரித்தி. கொஞ்சம் தூரத்தில் அவன் வரச்சே பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் சௌக்கியமா, பாக்கி பரிஜனங்கள்லாம் சௌக்கியமா, ஊரில் எல்லாரும் சௌக்கியமான்னு விசாரிக்கிறான். அத்த அசௌ உபசிருத்திய பிரணாமானந்தரம் தேவ யதா ஆக்ஞாபயசி இது அபிதாய லேகத்விதீயம் அர்ப்பயாம் பபூவ. அவன் உடனே எப்படி சொன்னாயோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்னா இருக்கான்னு சொல்லிட்டு 2 கடுதாசை கொண்டு வந்து கொடுத்துட்டான், லெட்டர்ஸை. யுவராஜஸ்து சிரசி கிருத்வா ஸ்வயமேவ தத் உன்மன்ய பப்பாட்ட. ஸோ தானே அதை வந்து தலையில் வச்சுட்டு தானே அதை படித்தான். ஸ்வஸ்தி உஜ்ஜயினீத்தக பரமா மாஹேஸ்வரக மகாராஜக தாராபீடக சர்வசம்பதாம் ஆயத்தனம் சந்திராபீடம் உத்தமாங்கே சும்பன் நந்தயதி குஷலின்யக பிரஜாக கியான் அப்பி காலக பவத்தக திருஷ்டஸ்ய கதக பலவத் உத்கண்டிதம் நக ஹிருதயம் தத லேகாச்சா வாச்சன விரதிரேவ பிரணயகாலத்தாம் பிரயாண காலத்தாம் நேத்தவ்யாம் இதி. ஸோ அவள் அப்பா வந்து ரொம்ப இங்கே எல்லாருமே நன்னா இருக்கும், எல்லோரும் உன்னை பார்க்கணுன்னு
பிரஜா எல்லாருமே உன்னை பார்க்கணுன்னு இருக்கோம். பலவத் உத்கண்டித்தம் நக அஸ்மாக்கம் நக, நாங்கள் எல்லோருமே இருதயத்தால் ரொம்பவும் உன்னை பார்க்கணுன்னு அவளோட இருக்கும். அதனால் லேகா வாச்சன விரத்திரேவ, லேகா வாச்சனத்தை முடித்ததுமே விரத்திரேவ விரத்திகி ஏவ ஏண்டு எப்போ பண்ணியோ அப்போவே பிரயாண காலத்தாம் நேத்தவ்யா, நீ கிளம்புறதுக்கு உடனே கிளம்பியாக வேண்டும். சுகநாச பிரேஷித்த த்விதீயே அப்பி அமும் ஏகா அர்த்தம் அவாச்சயத், அதையுமே சந்திராபீடனே சுகநாசன்ட்டு வந்த 2வது கடதாசு அதையும் அவரே படிச்சுட்டான். இதோடு நிறுத்திக்கலாம்.